கொள்கை முடிவு. இந்த ஒரு பிரச்சனைக்காக 2 மண்டலங்களுக்காக இந்த முடிவை உடனே எடுத்துவிட முடியாது. கடினமாக இதை ஆய்வு செய்த பிறகுதான் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்கிற நிலையிலே அமைச்சர்கள் இந்த துறையில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பணி பாதுகாப்பையும் ஊதிய பாதுகாப்பையும் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்ற வாக்குறுதி தந்தார்கள். அப்படி உறுதிப்படுத்தி இருப்பதாக உறுதியளித்தார்கள். அதாவது இப்போது என்ன சம்பளம் NULM அடிப்படையில் என்ன சம்பளம் வழங்கப்படுகிறதோ அதே சம்பளம் வழங்கப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து அவர்கள் பணி பாதுகாப்பு, யாரையும் அவர்கள் வெளியேற்ற மாட்டார்கள். எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்களோ அவ்வளவு பேரையும் அந்த துறை எடுத்துக்கொண்டும் 70 வயது 72 வயது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று பல பேர் அதிலே பணியாற்றுகிறார்கள். 70 வயது முதிர்ந்தவர்களும் கூட தூய்மை பணியாளர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அத்தனை பேரையும் அதே பணியில் வேலை செய்ய அனுமதிக்க தனியார் துறை ஒப்புக்கொண்டிருக்கிறது என்கிற தகவல்களை நாம் சொன்னார்கள்.